ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாஜக மாநில புதிய தலைவர் அறிவிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. சாமுவேல் எபினேசர், இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. மோகன், இன்றைய தினம் பாஜக தமிழக மாநில தலைவராக இன்றைய தினம் நயனா நாகேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார். குறிப்பாக பாஜகவின் 10வது மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் இன்றைய தினம் பாஜகவினரால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் இன்றைய தினம் வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் பாஜகவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விழாவில் தனது பதவியேற்று புதிய மாநில தலைவருக்கான அறிமுக கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பார்த்தோமானால் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் பங்கேற்றிருக்கிறார். இதில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அதே போல எச் ராஜா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் யாவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். புதிதாக தலைவராக பதவியேற்க இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த விழா நடக்க இருக்கக்கூடிய இந்த மேடை அருகே 60 அடி நீளமும் 25 அடி அகலமும் 30 அடி உயரமும் உள்ள தாமரை வடிவிலான ஒரு பேனர் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டமானது சரியாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் தற்போது புதிய மாவட்ட தலைவராக மாநில தலைவராக நயனா பாஜக கட்சியினால் அறிவிக்கப்பட்டு தற்போது அறிமுக கூட்டமானது துவங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன். சாமுவேல் எபினேசர், இந்த நிகழ்ச்சி நிரல் எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் பேசுகிறார்கள்? என்னென்னவெல்லாம் நடைபெற இருக்கிறது? சொல்லுங்க. குறிப்பாக இந்த விழாவில் பார்த்தோம்னால் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் அதே போல தேசிய தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக நேற்று தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்தார். அப்பொழுது பாஜகவினரால் இந்த மாநில தலைவருக்கான விருப்ப மனு தாக்குதல் நயனா நாகேந்திரன் மட்டும் செய்ய கட்சி சார்பில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. நீங்க இணைப்பிலே இருங்க சாமுவேல் எபினேசர். நிகழ்ச்சியின் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். உறுப்பினர் சேர்க்கையில் 48 லட்சம் பேர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒருமனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவருடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக 48 லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. அதை முறைப்படி நம்முடைய தலைவர்கள் சட்ட நேரத்தில் அறிவிப்பாங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம்.ஆர். காந்தி அவர் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க. இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க. ஒரு ஆத்ம பலம் இருக்கு. அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது, இந்த தேசத்தை வழிநடத்துது. இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய
ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ இறைவனோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. நரேந்திர மோடி ஐயாவை போல் அற்புதமான ஒரு யுக புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம். 2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும். நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால் நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில் போறமான்னு சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில் போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில் போக போறோம்? தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த அற்புதமான 4 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா. எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அடையாளம் காட்ட போறாங்க. அன்பு சொந்தங்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. இந்த நேரத்தில் 2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பை முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்குறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாக்கியம் என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல்,
அரசியல் அனுபவம் கிடையாது. அவருடைய வயதுல பாதி வயது தான் எனக்கு சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் சுக் அவர்களும் அந்த வேட்புமனுவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண் சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாஜகவின் மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை வானகரத்தில் இந்த அறிவிப்பு விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நேற்று அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க. பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான கோப்பில் கையெழுத்திடக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அன்பு சொந்தங்களே, நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத் மாதா கி. ஐந்து முறை தேர்தல் களத்தில்
கே நாராயண ராவ், கே என் லட்சுமணன், சிபி ராதாகிருஷ்ணன், டாக்டர் கிருபாநிதி, இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அண்ணாமலை ஆகியோரின் வரிசையில் பாஜகவின் புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில், இன்னும் ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று, ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று, அவர் பின்னால் அணிவகுத்து நின்று, அவர் நம்மை வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், உங்களை வழிநடத்தியதற்காக 4 ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நன்றி தலைவர். புது தலைவருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்து தெரிவிக்க எச் ராஜா அவர்களை அழைக்கிறேன். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது அவர் பேச வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள தண்டையார் குளம் என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்டவர் நயினார் நாகேந்திரன். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆம் ஆண்டு திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரவையிலும் அவர் பங்கேற்றார். மின்சாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக அவர் பணியாற்றினார். மீண்டும் 2006ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பிறகு 2017இல் அவர் பாஜகவில் இணைந்த சூழலில் அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு தற்பொழுது அவர் மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறார்.